சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், விவரங்கள். நந்தா, சென்னை கோடம்பாக்கத்தில் தற்போது பெய்து வரும் இந்த மிதமான மழையின் காரணமாக சாலையின் ஓரத்தில் இருந்த மரம் ஒன்று அடியோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் தற்போது மாற்று வழியில் போக்குவரத்து தொடர்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தற்போது போலீசார் அங்கு செய்து வருகிறார்கள். குறிப்பாக கோடம்பாக்கம் யுனைடெட் காலனி முதல் பிரதான சாலையில் இருந்த மரம் ஒன்று தற்போது பெய்து வரும் இந்த மிதமான மழையின் காரணமாக பேரில் பிடிமானம் இல்லாமல் அவர் சற்று நேரத்திற்கு முன்பாக சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் போக்குவரத்து அங்கு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த கோடம்பாக்கம் போலீசார் உடனடியாக சம்பவ இடமிருந்து அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த நவீன அந்த மரங்களை அறுக்கும் நவீன இயந்திரங்களோடு அங்கு வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் கோடம்பாக்கத்திலிருந்து வடபழனி நோக்கி செல்லும் வழியில் வடபழனி நோக்கி செல்லும் அந்த பிரதான சாலையில் மரம் இருந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் அந்த சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே வடபழனி நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் திருப்பி விடப்பட்டு டேக் டைவர்ஷன் செய்து அங்கு போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அங்கு மரத்தை அப்புறப்படுத்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நந்தா, நன்றி அன்பரசன், விரிவான விவரங்களுக்கு.